வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு கரி வேர்ல்ட். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக டிப்ஸ் பார்க்கலாமா? குக்கர் உள்ள கருப்பாயிடும் இல்லையா, அது ஆகாமல் தடுக்கிறதுக்கு குக்கர் யூஸ் பண்ண முன்னாடி ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லெமனை வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா கருப்பாகாமல் தடுக்கலாம். இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாமா? பார்த்தீங்கன்னா வெயில், சம்மரில் லீவ் வெக்கேஷன் ஆரம்பிச்சிருக்கு. பசங்களுக்கு ஒரே போர் அடிக்கும், இட்லி தோசை சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுன்னு அரிசி அடை பண்ணி பார்க்கலாமா? அரிசி அடைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய், வெங்காயம், தேங்காய் துருவல், அரிசி மாவு, பச்சை மிளகா, உப்பு, தண்ணி, கொத்தமல்லி, ஜீரகம், கேரட். இப்போ அடைக்கு பண்ண தேவையான பொருட்கள் கட் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து மார்னிங் நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க இருப்பீங்க, கட் பண்ணுறதுக்கெல்லாம் இவ்வளோ சின்னதாக டைம் இருக்காது. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாப்பர்னு வருது, அதை வாங்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சீக்கிரம் முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்னதாக வெட்டியாச்சு. இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை மாவுக்குள்ளே சேர்க்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகா கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன பசங்கள் இருந்தால் கொஞ்சம் பெரிய பீசஸாக பண்ணி போடுங்க, ஏன்னா காரமாக இருந்ததுன்னா அவங்க அதை எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா கூட கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தொட்டிண்டோன்னா எரியும். அது எரியாமல் இருக்கணும்னா புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கையை கொஞ்சம் நெஞ்சிட்டு யூஸ் பண்ணோன்னா எரியாமல் இருக்கு. இப்போ கட் பண்ண பச்சை மிளகாவை மாவுக்குள்ளே சேர்க்கலாம். அடுத்ததாக கொத்தமல்லி நல்லா சின்னதாக கட் பண்ணி இதையும் மாவுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கேரட் நலிசாக துருவிக்கோங்க. கேரட்டோட முள்ளங்கி போட்டுக்கலாம், கேபேஜ் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸு சாப்பிட்ட மாதிரி இருக்குது, பசங்களை தனியாக கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நல்லா நலிசாக சீவிட்டு இப்போ கேரட்டு மாவுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நலிசா துருவிருக்கிற தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், தேவைக்கு ஏற்ற உப்பு. தண்ணி கொஞ்சம் லைட்டாக வார்ம் ஆனால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்ததாக மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல் மாவை நல்லா போட்ட பொருள் எல்லாம் மாவோட மிக்ஸ் ஆகணும். சுட தண்ணி, லைட்டாக வார்ம் பண்ண தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவை மிக்ஸ் பண்ணுங்க. மாவு பதம் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இருந்தால் போதும். அதே மாதிரி அது இப்போ தவால தட்டணும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா தட்ட முடியாது. கொஞ்சமாக தவால ஆயில் போட்டுக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. கையில் நல்லா ஒட்டாமல் வரணுன்றதுக்கு தான். பிறகு மாவு தண்ணி கையில் தொட்டிட்டு செஞ்சோன்னா சீக்கிரம் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அடை வந்து நலிசாக வரும், அதனால தான். இது பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம்தான், சைஸு பெருசாக வேணான்னாலும் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு சின்ன சின்னதாக பண்ணி கொடுக்கணும், விரும்பி சாப்பிடுவாங்கன்னா கூட சின்ன சின்னதாக பண்ணலாம்.
இதில் ஒரு ஓட்டை போடுங்க, பிகாஸ் உள்ளே எல்லாம் நல்லா ஈவனாக வேகணுன்றதுக்கு. அடுப்பு ஏற்றியாச்சு, பேன் அதில் வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்திருக்கும். பார்த்தீங்கன்னா அடை வெந்திருக்கு, மேலே பபல்ஸ் வந்துட்டு இருக்கு. திருப்பி போடலாமா? எல்லாம் ஈவனாக வெந்திருக்கு, அதனாலே தான் ஹோல் போட சொன்னேன். ஒரு 2 நிமிஷம் போதும், ஏன்னா ஆல்ரெடி கீழே நல்லா வெந்திருக்கு. வெந்தாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அடையை தேங்காய் சட்னியோடையும் மிளகா பொடி, பசங்களுக்கு பட்டர் இல்லைன்னா நையோடைய கொடுத்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கு பண்ண அரிசி அடை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஏதாவது ரெசிபி வேணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாமா? இதுவே எனக்கு ஜோறு, கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஆஹா